என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து சிறையிலேருந்து பெயில் வந்ததுக்கப்புறம் அவர் பிஜேபிகிட்ட முழுமையாக தன்னை சரணடைஞ்சிட்டார். ஓ, அவருக்கு வந்து அவருடைய சோர்ஸ் யாரு அப்படின்னா, பிஜேபி கிட்ட அவருக்கு சமரசம் பண்ணி வச்சது யாரு அப்படின்னா அதானிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சமீபத்தில் கொஞ்சம் நடந்த அண்ணாமலையோடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பை பார்த்தீங்க அப்படின்னா, அதானியும் அம்பானியும் பிஜேபியோடைய முழு அனுகிரகம் பெற்றவங்க. அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி கட்சியோடைய மாநில தலைவர் ஏன் அதானிக்கு செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக நிறையா அவர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு அப்படின்னு டிரான்ஸ்ஃபாரம் மூலல்லேருந்து எல்லாத்தையும் பேப்பராக எடுத்து விட்டார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு அதானிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்க தொடர்பை பட்ட வெளிச்சமாக அவர் வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு தான் இந்த வேலைகள் பார்த்தது. செந்தில் பாலாஜி மூலம் அண்ணாமலையோட கை ஓங்கி இருந்த வரைக்கும் செந்தில் பாலாஜினால வெளியில் வரவே முடியல. ஓ, அவர் தலைவராக பதவியிலேருந்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் வெளியில் அவருக்கு எப்போ டெல்லியிலேருந்து